வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சிவகங்கை சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி நெய் செய்யலாம் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு 3/4 லிட்ரு பாலில் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதை கொஞ்சம் நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டு விட்டு இந்த விப் மோட்லேயே போட்டு நம்ம அடித்தோன்னா நம்ம அப்படி நெய் பூரா அப்படி திரண்டு வந்துடுது பாருங்கள். அப்படி வெண்ணெய் மாதிரி அழகாக வந்துச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து நல்லா ப்ளெயின் வாட்டரில் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிடணும். அதை எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம உருட்டி தாங்க அழகாக எடுக்கணும். எடுத்து நம்ம அந்த நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது அப்படியே மிதந்துட்டு வரும், அழகாக வந்துடும். வீட்டில் நம்ம வாங்குகிற நல்ல நாட்டு மாட்டு நெய் தயாரிக்கலான்னு நானே இன்றைக்கி பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சுங்க. இந்த எடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சு 2வது தடவை போட்டு பார்த்தேன், கொஞ்சோண்டு வந்துச்சு. அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சுக்கிறோம். கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த வெண்ணெயை போட்டு காய்ச்சணுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே காய்ச்சிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ரொம்ப ஃபயர் தேவையில்லை, கொஞ்சம் ஒரு மீடியம் ஃபயர்லேயே வச்சு காய்ச்சிட்டே இருக்கணும். இந்த முறையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் அடங்குற அளவுக்கு நம்ம காய்ச்சிட்டே இருக்கணும். ஒரிஜினல் இதனால இப்படி ஒரு எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா அப்படியே மஞ்சள் கலரில் வருது பாருங்கள். 2-3 தடவை முறை போய் அடங்கும். அந்த அளவுக்கு நம்ம அதை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஓரளவுக்கு இப்போ நெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் முறை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் அடங்கணுன்னா நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்சு தெரியும். இப்படி நல்லா எல்லோயிஷாக வந்துச்சு பாருங்கள். நல்லா முறை குட்டி வந்தோடனே நம்ம தயிர் கொஞ்சோண்டு ஊற்றி கருவேப்பிலை போடுவாங்க. சில பேர் முருங்கைக்கீரை கூட போடுவாங்க. போட்டு அதை நெய்யை முறித்து விட்ருவோம். நம்ம முறிச்சிட்டு கொஞ்சம் லேசாக கொதிச்சோன்னே நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம்னா நம்ம நெய் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை போட்டு 1 or 2 மினிட்ஸ் நம்ம காய்ச்சிட்டே இருக்கோம். அது நல்லா காய்ஞ்ச பாருங்கள், தெளிஞ்ச மாதிரி வந்துச்சு பாருங்கள் நெய். அப்புறம் தட்டை போட்டு நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிட்டோம்னா அது நல்லா தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம அப்படியே நல்லா இந்த கருவேப்பிலை அதெல்லாம் இல்லாமல் வடிகட்டினா நம்மளுக்கு நெய் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங் டைம் விட்டோன்னா நம்மளோட ஒரிஜினல் நெய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.